தென் மாவட்ட மழை வெள்ளத்தை குறித்து டிசம்பர் 12ஆம் தேதியே எச்சரித்து வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டும் தமிழக அரசு அதனை சரிவர கையாளவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ளது சென்னை என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். வானிலை ஆய்வு மையம் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் நிர்மலா சீதாராமன் புகார் தெரிவித்திருக்கிறார். தமிழக மக்களின் நலனில் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளனர் என்று நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தெரிவித்தார். வானிலை ஆய்வு மையம் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லை என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். மழைநீர் வடிகால் பணிகளுக்காக வழங்கப்பட்ட நிதி என்ன ஆனது என்றும் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். பெருமழை வெள்ளத்தின் போது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் கடலோர காவல் படையினர் இணைந்து 5049 பேரை பத்திரமாக மீட்டிருப்பதாகவும் செய்தியாளரின் சந்திப்பின் போது நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். வெள்ள பாதிப்புகளை சரி செய்ய மத்திய அரசு உடனடியாக நிதிகளை வழங்கியதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். பேரிடர் பாதிப்பு ஏற்பட்ட நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க வந்திருப்பதாகவும் ஆனால் மத்திய அரசுதான் களத்தில் சென்று மக்களுக்கு உதவி செய்ததாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியிருக்கிறார். மத்திய அரசு வழங்கிய நிதியை சரியான முறையில் செலவு செய்திருந்தால் இந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டு இருக்காது என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லியில் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தெரிவித்தார். தென் மாவட்டங்களில் ஏற்பட்டது தேசிய பேரிடர் இல்லை என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேசிய பேரிடர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்கள் கவனமுடன் வார்த்தைகளை கையாள வேண்டும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் உதயநிதியின் பேச்சு குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து தெரிவித்திருக்கிறார். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் வார்த்தைகளை கவனமுடன் கையாள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை வங்கிகள் மூலம் வழங்குகள் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். வங்கிகள் மூலம் வழங்கினால் மட்டுமே யார் யாருக்கு முறையாக சென்றடைந்தது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தென் மாவட்ட மழை வெள்ளத்தை குறித்து டிசம்பர் 12ஆம் தேதியே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தும் தமிழக அரசு அதனை சரியாக கையாளவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியிருக்கிறார்.
சென்னை வானிலை ஆய்வு மையத்தை மூட வேண்டும் என்ற கருத்துக்கள் எழுந்த நிலையில் அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார்.